Hello guys, what's up everyone? This is Amir. So as usual நம்ம கூட AK ஜாயின் பண்ணிருக்காரு. AK வாங்க, வணக்கம். வணக்கம் சொல்லுங்க அமீர். ஸோ நம்ம வந்து ஐபிஎல் டீம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் அண்ட் கிராண்ட் டக்கர் டீம்னே சொல்லலாம். நம்ம மும்பை இந்தியன்ஸ் MI 5 times சாம்பியன். என்ன வேணா சொல்லலாம் AK. ஸோ உங்களோட இனிஷியல் தாட்ஸை சொல்லிட்டு நீங்க MIயோட டீம் ஸ்குவாடை சொல்ல ஆரம்பிங்க. நம்ம அதுக்கப்புறம் டீமை அனலைஸ் பண்ணலாம். ஓகே, மும்பை இந்தியன்ஸ் அகைன் இன்னொரு ஃப்ரான்ச்சைசி, அன்டவுட்டட்லி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீமு. என்ன நீங்கள் சொன்ன மாதிரி 5 முறை சாம்பியன்ஸ், சிஎஸ்கே மாதிரி ஒரு டஃபஸ்டான ஒரு காம்படிட்டர். ஸோ அவங்களோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்பீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, டென் போல்ட், தீபக் சஹார், திலக் வர்மா, நமன்தீப், வில் ஜாக்ஸ், மைக்கேல் விச்சில்ஸ்டால் சாண்ட்னர், ரியான் ரிக்கில்டன், லிசார்ட் வில்லியம்ஸ், ரைசி டாப்லி, ராபின் மின்ஸ், கரண் சர்மா, அஸ்வின் குமார், ராஜ் அகட், சத்யநாராயண ராஜு, விவன் ஜான் ஜாக்கப், விக்னேஷ் புதூர், ஸ்ரீஜித் கிருஷ்ணா, அப்புறம் அர்ஜுன் டெண்டுல்கர், அண்ட் அட்லாஸ் வந்துட்டு கசன் ஃபார். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸ். ஏதாவது இந்தியாவுக்காக ஆடுற ஒரு பாதி டீம் அப்படியே டாப் ஆர்டரில் வச்சுட்டாங்கன்னு தான். ஸோ ஜஸ்பீத் பும்ரா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா. ஓகே, அதான் இந்தியாவுக்கு ஆடுற பிளேயர் கிடையாது, வேர்ல்ட்லயே கம்பேர் வித் வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி டேலண்ட் வச்சிருக்க பிளேயர்ஸ் ஏகே இவங்கலாம். ஆமாம். இப்போ இந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 சொல்லுமா ஏகே? டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் 11 இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் 11 பார்த்தோம்னா நம்ம டீமுக்கு வந்து ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கேம்ஸை பொறுத்த வரைக்கும் சச் அ ஃபினாமினல் பிளேயர். நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுவாரு, நல்லா பிளே பண்ணுவாரு. பட் நம்ம ஐபிஎல்னு வந்துட்டோம்னா அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கு ஏகே. நம்ம சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பிலோ ஆவரேஜா இருக்கு. அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஆவரேஜ்ன்றது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு பிளேயர் ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த நம்ம ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்க மேலே எல்லார் பேரையுமே இப்போ நம்ம சொல்கிற அந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, இந்தியா வேர்ல்டு கப் 2020 T20 வின் பண்ணுறதுல வந்துட்டு மோஸ்ட் இம்பேக்டிவ் பிளேயர்ஸ். ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்த ரோஹித் சர்மா, ஆல்ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ண லாஸ்ட்டு ஓவர் போட்ட ஹர்திக் பாண்டியா, ஒரு ஸ்பெக்டாகுலரான கேட்ச் பிடிச்ச சூரியகுமார் யாதவ். பும்ரா பற்றி பேசுவேன்னா ஆஸ்திரேலியாவில் என்ன பண்ணுறாருன்னு உலகமே தெரியும். இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர்ஸை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்கும்போது நம்ம எதுவுமே பேசுறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா சச் ஃபினாமினல் பிளேயர் இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும். பட் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அவர் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்கு. பட் இந்த வருஷம் வந்து மேபி அவர் எண்ட் ஆஃப் கேரியர்ல இருக்காரு. மேபி இந்த வருஷம் அவர் நல்லா பண்ணார்னா அவருக்கு ஒரு நல்ல விஷயமா போகும், அட் த சேம் டைம் டீமுக்கு ஒரு நல்ல விஷயமா அமையும். ஸோ திஸ் இஸ் மை பிலீவ். ரோஹித் சர்மா இந்த வாட்டி நல்லா பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நல்லா பண்ணுவோம். தட்ஸ் இட் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 2 பாத்தீங்கன்னா நம்ம வில் ஜாக்ஸ். பட் இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு எவல்யூஷனா இருக்காரு ஏகே அவரு. நம்மளோட வில் ஜாக்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம எவல்யூஷனா இருக்காரு. பட் ஆர்சிபி பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல ஏகே. ஏண்டா போன வருஷம் தாண்டா உங்களுக்கு அவன் அடிச்சு அவன் வந்து தானே உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால பே ஆஃப் மூவ் ஆஃப் பண்ண முடியும். அததான் சொல்லுச்சு. அதுதான் ஏகே சொல்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தலையெழுத்தே மாத்தினான்டா. கொஞ்சமாச்சு உங்களுக்கு அந்த ஒரு ராயல்டி என்ன ராயல்டி? இது இப்பதான் ராயல்ட்டியா? இப்ப ஒரு டீ கூட கிடையாது, டீ காஃபி கூட கிடையாது, ராயல்ட்டியா? ஓகே, நம்ம ஆர்சிபி பார்த்து பேச விரும்பல. அவங்கள வந்து விட்டாங்க. நான் என்ன சொல்றேன், ஜஸ்ட் சும்மா ஆச்சு டீம்ல எடுத்து வைக்கலாம். சச் அமேசிங் பிளேயர். ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏகே. நீங்க இந்த வாட்டி நல்லா அவரை நோட் பண்ணி பாருங்க. வில் ஜாக்ஸ பவர் பிளேல 2 overs போடுவாரு. பேட்டிங்ல ஒரு எக்ஸ்பிளசிவ் ஆடுவாரு ஏகே. போட்டு வாங்கிடுவாரு. அதுக்குன்னு வந்து கச்சா மூச்சாலாம் அடிக்க மாட்டாரு ஏகே. அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஷாட்ஸா இருக்கும், ப்ரொஃபஷனல் ஷாட்ஸா இருக்கும், பவர் ஹிட்டிங்கா இருக்கும். சச் அ கிளாசிக் பிளேயர் வில் ஜாக்ஸ்.
ஸோ இந்த வருஷம் அவர் கலக்க போறாரு ஐபிஎல்ல, அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம 3 பாத்தீங்கன்னா திலக் வர்மா. திலக் வர்மா பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பிளட்னே நம்ம சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் தான் அவரை சின்ன வயசுல இருந்து தம்பி வாட்சல்ல குட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்ரோத் பண்ண ஒரு திலக் வர்மா. அவர் வந்து க்ரோத் ஆயிட்டு செம்மையா மும்பை இந்தியன்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஒரு 2-3 இயர்ஸா. கன்சிஸ்டன்ஸா விளையாடுவாரு ஏகே. நீங்க திலக் வர்மா கிட்ட நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான், இந்த ஒரு இன்னிங்ஸ்ல அடிக்கிறது, 2வதுல விட்டு 3வதுல அடிக்கிறது, அந்த கதையே இல்ல, அந்த டாபிக்கே கிடையாது. 14 மேட்ச் ஆடுறேன்னா அதுல 4 மேட்ச் ஃபெயிலியர் ஆகும், மற்ற 10 மேட்ச்லயும் அந்த கன்சிஸ்டன்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த நான் சொல்ற 4 மேட்ச் ஃபெயிலியரும் வந்து 0, 2, 3 எல்லாம் கிடையாது ஏகே. அதுலயும் 25, 20 அந்த மாதிரி ரெண்டு சொல்றேன். கன்சிஸ்டன்சியா ஒரு பிளேயர் ஆட முடியும்னு பாத்தீங்கன்னா, யங்ஸ்டர் சின்ன வயசுலயே ஆட முடியும்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ஹியூஜ் எக்ஸாம்பிள் நம்மளோட திலக் வர்மா. சோ அதனால நம்பர் 3 பாத்தீங்கன்னா திலக் வர்மா. அண்ட் நம்பர் 4 பாத்தீங்கன்னா ஸ்கை சூரியகுமார் யாதவ். அவரும் பாத்தீங்கன்னா ஆஃப் லேட்ல இந்தியாவுக்கு அவர் தான் T20ல கேப்டன் பண்றாரு. ஸோ நம்ம எல்லாருமே தெரியும் அவரை பத்தி 360 டிகிரி பிளேயர். ஸோ பயங்கரமான எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரு. இந்த வாட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் பயங்கரமா, ஏன்னா கேப்டன் இந்தியா கேப்டனா வேற இருக்காரு இப்போதைக்கு ஆன் பேப்பர்ல. ஸோ அதனால அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு பிலீவ் வேற அவருக்கு அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பவானி நீங்க செத்திங்கடா ஆப்போனன்ட் டீம், எவன் போட்டாலும் காலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியா இறங்க போறாரு நான் நினைக்கிறேன் இந்த வாட்டி. நம்பர் 4 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் ஸ்கை சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் நம்பர் 5 பாத்தீங்கன்னா ராபின் மில்ஸ். ஸோ ராபின் மில்ஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயரே ஐபிஎல் பிளே பண்ணியிருக்கணும் ஏகே. அவருக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனதுனால தான் லாஸ்ட் இயர் அவர் ஐபிஎல் பிளே பண்ணல. அப்புறம் ஒரு எக்ஸாக்ட்லிங் டேலண்ட். ஸோ நான் வந்து டொமஸ்டிக்ல நோட் பண்றேன் அவர் இருக்காரு. பவர் ஹிட்டிங்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கு, வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. ஸோ அதனால வந்து ஒரு பயங்கரமான பவர் ஹிட்டர் நம்ம சொல்லலாம் ராபின் மில்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் 6 பாத்தீங்கன்னா கேப்டன் கும்ஃபு பாண்டியா, ஹர்திக் பாண்டியா. அவர் சாலிடா 4 ஓவர் போடுவாரான்னு தெரியல, சாலிடா அவர்கிட்ட 2 ஓவர் வாங்கலாம். பிகாஸ் அவர் பாத்தீங்கன்னா அவரும் போலிங்கை பொறுத்த வரைக்கும், பேட்டிங்லாம் நான் எதுவுமே பேசல, பேட்டிங்ல சரியான பவர் ஹிட்டர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவரால் முடிஞ்சா நம்பர் 4ல கூட ஆட முடியும், கன்சிஸ்டன்டா பிளே பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல கௌதம் கம்பீர் அவரை வந்து பினிஷரா தான் யூஸ் பண்றாரு. தம்பி நீ நம்பர் 4லாம் போக தேவையில்லை, நீ இவ்வளவு வருஷம் நம்பர் 4, 3 நீ ரொட்டேட் பண்ணி விளையாடுன, பட் எனக்கு தேவை வந்து பினிஷிங், நீ பினிஷிங்க்கு மட்டும் இருந்தா போதுன்னு சொல்லிட்டு தான் கௌதம் கம்பீர் ஹர்திக் பாண்டியா யூஸ் பண்றாரு. பிகாஸ் ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு ஏகே. நல்ல பாலை கூட அவர் கன்வெர்ட் பண்ணி 6 அடிப்பாரு, நம்ம எவ்வளவோ பார்த்திருப்போம். ஸோ ஆமா ஒயிட் லைன்ல போகும் அந்த பால். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சு டாப் ஏஜ் ஆயிடும், இல்ல மேபி ஹெட் ஆயிட் தேர்ட் மேன்ல 4 பவுண்டரி எல்லாம் போகும். பட் இவர் என்ன பண்றாரு, அந்த ஒயிட் லைன்ல போடுற பாலை கூட ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணி இப்படி சும்மா பேட்டை இப்படி ஃபுல் ஃபேஸ் ஆகிற பேட்லாம் போட மாட்டாரு, சும்மா இப்படி வைப்பாரு பேட்டை, 6 கவர்ஸ்க்கு மேல 6 போகும். அந்த ஒரு யூனிக் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்காது. பிகாஸ் டெட் ஓவர் நம்ம வந்துட்டோம்னா, டெட் ஓவர்ல வந்து எல்லா போலர்ஸும் இப்ப இருக்கிற மாடர்ன் டே T20 போலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒய்டி யார்க்கர் தான் எல்லா போலர்ஸும் ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த ஒய்டி யார்க்கரை வந்து டாக்டில் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டி, ஒரு டேலண்ட் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா வச்சிருக்காரு. ஸோ அது வந்து கௌதம் கம்பீர் வந்து பிக் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு, ஓகேப்பா தம்பி நீ நம்பர் 4லாம் போகாத, எனக்கு நீ பினிஷிங்க்கு வா. பிகாஸ் பினிஷிங்ல எல்லாம் ஒய்டி யார்க்கர் அப்படி இப்படின்னு டஃப்பான பால்ஸ் எல்லாம் போடுவாங்க. நீ என்னடானா டஃப்பான பால்ஸ் எல்லாம் அசால்ட்டா கவர்ஸ் மேல அடிக்கிற, மிடான்ல அடிக்கிற, மிட் ஆஃப்ல அடிக்கிற, அசால்ட்டா அவன் பாட்டுக்கு ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா 6 அடிக்கிற. அதுக்காக நீ எனக்கு பினிஷிங்க்கு இருன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் வந்து அவரை பினிஷிங்க்கு ஒரு பஞ்சிங் பண்ணி முத்திரை குத்தி விட்டாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்கு பினிஷரா தான் இருக்காரு. அதே ரோல் தான் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். நம்பர் 7 பாத்தீங்கன்னா நம்பந்தீர். ஸோ நம்பந்தீரும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சச் அ ஃபினாமினல் டேலண்ட் ஏகே. ஸோ டொமஸ்டிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் போட்டு கிளாஷ் பண்ணிடுறாரு ஆப்போனன்ட் டீம். ஆள் வந்து செம்ம ஹைட்டு, பார்க்க கொஞ்சம் ஃபிட்டா இருப்பாரு, பார்க்க கொஞ்சம் மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருப்பாரு, ஃபிட்டா ஹைட்டா இருப்பாரு, நல்ல லாங் லீவர்ஸ் வச்சு டங்குன்னு வாங்கிடுவாரு கிரவுண்ட் ஃபுல்லா. ஸோ அவர் வந்து டொமஸ்டிக்ல தான் பாத்தீங்கன்னா சச் ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஸ்டாட்ஸ் வந்து என்கிட்ட ஆக்சுவலா நான் நோட் பண்ணி வச்சேன், இப்போதைக்கு எங்க இருக்குன்னு தெரியல. பட் நம்பந்தீர் வந்து ஒரு பயங்கரமான பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு எல்லா டொமஸ்டிக்லயும். அட் த சேம் டைம் வந்து நம்ம லாஸ்ட் இயர் எம்ஐக்கும் செம்மையா பண்ணாரு, செம்ம கிளாசிக்கோவா பண்ணாரு. இந்த வருஷமும் சேம் அவர் கண்டினியூ பண்ணுவாரு நான் நினைக்கிறேன். ஸோ நம்பர் 7 பாத்தீங்கன்னா நம்பந்தீர். அதுக்கப்புறம் 8 பாத்தீங்கன்னா இதுதான் ஏகே. இதுதான் எனக்கு வந்து ஆக்ஷன் டைம்லயே எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமா இருந்துச்சு, ரொம்ப ஐ ஃபீல் பேட் ஏகே.
அல்லா கஜர்ஃபர். ஸோ நான் ஷார்ட் ஃபார்ம்ல அல்லா ஃபேர்னே சொல்றேன் அவரை. ஸோ அல்லா ஃபேர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேலண்ட் ஏகே அவரு. ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பையன், ஒரு குட்டி பையன், அந்த ஊர்ல நடக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த அந்த ஆப்கானிஸ்தான் பத்தி நம்மளுக்கு தெரியும்ல ஏகே, அங்க நடக்கிற அட்மாஸ்பியர், அங்க நடக்கிற அந்த அட்மாஸ்பியர் ப்ராப்ளம்ஸ், ஸோ அங்க நடக்கிற ஒரு அந்த ஊர்ல இருக்க அந்த இஷ்யூஸ்லாம் தாண்டி ஒரு பையன் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு கதவை உடைச்சிட்டு ஐபிஎல் வந்திருக்கா ஏகே. நான் வந்து அல்லா ஃபாரை வந்து சென்னை எடுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவரோட டீம் ஃபெல்லோ நம்ம நூர் அகமது எடுத்துட்டாங்க. ஓகே ஃபைன், அதுல எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் அல்லா ஃபாரை எடுப்பாங்கன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணாங்க. ஒரு ஓகே அதுதான் ஏகே. ஸோ வந்து சச் ஃபினாமினல் டேலண்ட் ஏகே அல்லா ஃபேர். அவர் வந்து நான் சும்மா சொல்லலை, நான் வந்து அவர் இன்ஃபேக்ட் மும்பை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவரை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டி ஸ்பின்னர். நம்ம மிஸ்பின்னா நம்ம ஃபுல் மிஸ்டிலாம் சொல்ல முடியாது, அவர் ஜென்ரல் ஒரு நம்ம ஆஃப் ஸ்பின்னர்னே சொல்லலாம். பட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு லூப் அவர்கிட்ட இருக்கு ஏகே. அந்த லூப் எப்படின்னா வந்து நம்ம லூப்னா வந்து பால் இறங்கும். நம்ம நார்மலா ஸ்பின் பண்ணீங்கன்னா குத்தி டேர்ன் ஆகும், தவிர இவருக்கு என்ன ஆகும்னா போட்டா லூப்பிங் ஆயிட்டு பால் டேர்ன் ஆகும். ஸோ அந்த ஒரு ரேரான ஒரு போலிங் வேரியேஷன் வச்சிருக்காங்க. லாங் பேக் இயர்ஸ் அந்த பீரியட்ல வந்து அந்த துஸ்ரா போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சமீப காலத்துல, ஸோ நவ் லேட்டஸ்ட் பீரியட்ல வந்து யாருமே போடுறது கிடையாது மீன்ஸ் வந்து மாடர்ன் டே T20 கிரிக்கெட்லாம் வந்ததுனால அதுல பேட்டிங் போலிங் அதுலலாம் ஃபோக்கஸ் பண்றதுனால வேரியேஷன்ல ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. பட் இவர் வந்து அந்த வேரியேஷன்ல செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலதான் துசாரா அந்த லூப்பிங்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. சச் அ ஃபினாமினல் பிளேயர், ஃபேபுலஸ் பிளேயர். இந்த வாட்டி அவர் ஒரு கலக்கி மும்பை இந்தியன்ஸே வந்து மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து கலக்கி மற்ற டீம்ஸ் எல்லாரையும் செதற விட போறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, அல்லா ஃபேர். ஸோ தட்ஸ் இட். அதுக்கப்புறம் நம்பர் 9 பாத்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்கேவோட சிங்கக்குட்டி, நம்ம வளர்த்த கண்ணுக்குட்டினே சொல்லலாம், தீபக் சஹல். அதுவும் போற டீம் பாருங்க, வேற டீமுக்கு போயிருந்தாலும் மனசு ஆறுதலா இருக்கும். போற டீமும் நம்மளோட ரைவல்ரி டீம். சோ அதனால மனசுல ஒரு ஓரமா வலிக்குது. பரவாயில்ல, எங்கேயோ போய் நல்லா பண்ணுங்க, அங்க மட்டும் இன்ஜுரி ஆகாம. என்ன ஒண்ணா இன்ஜுரி ப்ரோனேக்கே தீபக் சஹலை பொறுத்த வரைக்கும். தீபக் வந்து ரொம்ப இன்ஜுரி ஆவாரு. லாஸ்ட் இயர் சிஎஸ்கேக்கு 2 மேட்ச் போலிங் போடுவாரு, அப்புறம் பிடிச்சிட்டு போய் உட்காந்துருவாரு. ஸோ இந்த வருஷம் அதனாலதான் வந்து மோஸ்ட்லி நிறைய டீம் அவர் போவே இல்லை. பிகாஸ் அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் பிரீடு ஏகே. பிகாஸ் அவர் பாத்தீங்கன்னா 2 சைடும் ஸ்விங் பண்ணுவாரு. புவனேஸ்வர் குமார், நம்ம பிரவீன் குமார், அதுக்கெல்லாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவர் தான். ஸோ ரேரான கம்யூனிட்டி. ஸோ 2 சைடும் பால் ஸ்விங் பண்ண முடியும். ஆஃப் லைட்ல பாத்தீங்கன்னா ரீசெண்ட் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட அந்த ஸ்பீடு, அந்த ஸ்விங்கிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஏகே. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா அந்த இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் அவர் கொஞ்சம் ஃபிட்னஸ்ல ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் பாடிக்கு வந்து ரொம்ப இன்ஜுரி ப்ரோனா இருக்காரு ஏகே. ஸோ தீபக். ஸோ அதனால வந்து இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் அவர் வந்து எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாம மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து 14 மேட்சும் பிளே பண்ணாருன்னா பவர் பிளேல பயங்கரமா போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சச் அ ஃபினாமினல் பிளேயரா எம்ஐக்கு அவர் இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஓகே, எனிவேஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 10 ஜஸ்டிப் பும்ரா. ஸோ பும்ரா ஷாம்ருக்கு பும்ரோ பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவர் வந்து அவர்கிட்ட வந்து இந்த ஏகே நிறைய போலர்ஸ் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஸ்பின்னிங் ட்ராக் கொடுத்தா நாங்க ஸ்பின் போடுவோம், போலிங் ட்ராக் கொடுத்தா போலிங் போடுவோம், ஸ்விமிங் ட்ராக் தான் நம்ம ஸ்விங் போடுவோம். பட் இவருக்கு வந்து எந்த ட்ராக்கும் தேவையில்ல. இவங்க கூட்டு வந்து நடு ரோட்ல போட விட்டாலும் போலிங் போட்டு விக்கெட் எடுப்பாருக்கு. அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு அவருக்கு. வந்து பால் ஸ்விங் ஆனாலும் கவலை இல்ல. இன்னொன்னு வந்து அவர் ஸ்பின்னிங் ட்ராக்ல என்ன பண்றாருன்னா ஸ்லோ நக்கிள் பால், நம்ம நக்கிள் பால் போடுவோம், ஸ்லோ ஒன் போடுவோம். ஒரு ஸ்லோ ஒன்னு என்ன பண்றாருன்னா திருவி விடுறாரு. நம்ம லெக் கட்டர் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாலை திருவி விட்டு ஸ்பின்னிங் ட்ராக்ல போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வேர்ல்ட் சூப்பர் ஸ்டார் அவர். கண்டிப்பா வந்து இந்தியன் மட்டும் கிடையாது, வேர்ல்ட் கிரிக்கெட் ஹிஸ்டரியில வந்து சச் லெஜெண்டரி பிளேயரா இடம் பிடிப்பாருன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அவர்கிட்ட ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த சிம்பிளிசிட்டி, அந்த ஆஹா ஓ அந்த கத்துறது, அந்த இப்படி பண்றது. நம்ம முகமது சிராஜ் மாதிரி ஆப்போனன்ட் பிளேயரை போயிட்டு அதுக்கு நான் பிளேம் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து சச் ஒரு ஜென்டில் மேன், சச்
சச் அ ஜென்டில் மேன். கிரிக்கெட்ன்றது வந்து ஜென்டில் ஸ்போர்ட். ஸோ கிரிக்கெட் மீன்ஸ் வந்து ஜென்டலா எல்லாருமே விளையாடணும். ஸோ நம்ம கேம்ல காம்படிஷன் இருக்கலாம், நம்ம கேம்ல ஃபைட் இருக்கலாம், தவிர பிசிக்கல் ஃபைட், அந்த பிசிக்கல் இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது எப்பவுமே. ஸோ அதை வந்து ஜஸ்பிரீத் பும்ரா நீ அவரை மொறிக்கிறியா மவன் நீ மொறிக்கிறியா இருறான்னு சொல்லிட்டு அந்த போலிங்ல காமிப்பாரு, தவிர பிசிக்கல் இஷ்யூஸ் அவர்கிட்ட இருக்காது. So அதனால such a phenomenal amazing player ஜஸ்பிரீத் பும்ரா. ரீசன்ட் டேஸ்ல வந்து that's it guys. ரீசன்ட் டேஸ்ல ஜஸ்பிரீத் பும்ரா வந்துட்டு ஒரு மீம் மாதிரி போலிங்கா கூட்டு வந்துறீங்க, பேட்டிங்கா கூட்டு வந்தீங்க, பிரஸ் மீட்டா கூட்டு வந்து எல்லாத்தையும் நானே பார்த்துட்டேன். நீங்க பார்ப்பேன் இம்முலாம் வந்து நீங்க 11 பேர் வேண்டா 11 பேர்ல நானே எல்லாம் பாத்துக்கிறேன், 10 பேர் என்னடா பண்றீங்க அந்த மாதிரி ஒரு மீம் நானும் பார்த்தேன். சச்சா இன்ட்ரெஸ்டிங் மீம்ஸ். அதுக்கப்புறம் இப்ப நம்பர் 11 பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்டும் பாத்தீங்கன்னா அவர் எங்க போய் விளையாடுறாரோ ட்ரெண்ட் போல்ட் நான் என்னங்க சொல்றது, சந்துல விளையாடுற எல்லாம் T20ல விளையாடுறாரு. சந்துக்குள்ள T20 விளையாடுறீங்களா, அங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுட்டு இருப்பாரு. இப்போ எங்கேயாச்சும் மறைஞ்சு எங்கேயாச்சும் ஒரு ஸ்ட்ரீட்ல மேட்ச் நடக்குது, சந்துக்குள்ள மேட்ச் நடக்குது, யாரா கிரிக்கெட் விளையாடுற போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு பால் கையில வச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஓவர் போலர்னே நம்ம சொல்லலாம். ஸோ ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அவர் நான் ஸ்டாட்ஸ் படிச்சேன், அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாருன்னா மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறாரு ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல, ரேரா மேக்ஸிமம் 2 விக்கெட்ஸ், ரேரா பாத்தீங்கன்னா 1 விக்கெட் கண்டிப்பா எடுத்துறாரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எடுத்துறாரு. அது என்ன ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்விங் அட் த சேம் டைம் அந்த மெச்சூரிட்டி, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அதே மாதிரி சரியான ஃபீல்டர் அவரு. ஸோ கேட்ச் தான் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சாரு 2016-17 எனக்கு சரியா ரிமெம்பர் இல்ல, 1 ஹேண்ட் கேட்ச் இப்படி எகிரி அவர் குதிப்பாரு, ஒரு கையிலேயே பிடிப்பாரு அந்த கேட்ச், பவுண்டரி லைன் கீழே அவர் விழுவாரு. எனக்கு சரியா ரிமெம்பர் இல்ல அவர் எந்த டீமுக்கு பிளே பண்ணான்னு சொல்லிட்டு, பட் சரியான ஒரு ஃபீல்டரு, ஒரு நல்ல சேஃப் ஹேண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி போலிங்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் ஸ்பெல் தாண்டிட்டா போதும் அப்படின்னு ஒரு பேட்ஸ்மேன், எல்லா பேட்ஸ்மேனும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவே போல்ட்டை தாண்டினோம்ப்பா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் எல்லா பேட்ஸ்மேனும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான எபிலிட்டி வச்சிருக்க பிளேயர். ஸோ அதனால வந்து அவர் இந்த வாட்டி லாஸ்ட் இயர் ராஜஸ்தானும் எவ்வளோ ட்ரை பண்ணாங்க ஆப்ஷன்ல எடுக்க, பட் முடியல அன்பார்ச்சுனேட்லி. ஸோ ராஜஸ்தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அவர் மிஸ் பண்ணதுல. மும்பை இந்தியன்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பயங்கரமான பிக் அவரு இந்த வாட்டி. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வாட்டியில அவர் எந்த டீமுக்கு ஆனாலும் செம்மையா பண்ணப்படாது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து. நம்பர் 11 வரைக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம் 12 பாத்தீங்கன்னா நம்ம மிடில் சாண்டர். மிடில் சாண்டர் தான் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. எம்ஐ வந்து மிடில் சாண்டரை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. தட்ஸ் இட் கைஸ். இதுதான் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் 11. ஸோ இப்போ எம்ஐயோட ப்ராப்ளம்ஸ் கன்சர்ன்ஸ் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கன்சர்னா பெரிய ப்ராப்ளமா எதுவுமே தெரியல. எனக்கு தெரியற ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீபக்கோட இன்ஜுரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு பேக்கப்ஸ் அவ்வளவா இல்லை. பேக்கப் மீன்ஸ் வந்து அந்த பொட்டன்ஷியல் பிளேயருக்கான பேக்கப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லைட்லி டவுட்டா இருக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் வந்து எம்ஐயோட என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் 11 அப்புறம் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியனை சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதான் மீரா அதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு 100% பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிடுவாங்க, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நல்ல டீம் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மோராலஸ் இனி அவங்க பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ 99.99% 100% கூட வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக அவங்க பிளே ஆஃப்ஸில் இருப்பாங்க. சேம் லைக் சிஎஸ்கே 5 கப் வச்சுருக்காங்க, நிறைய பிளே ஆஃப்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் எனி டவுட், டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் வில் பி இன் ஃபைனல். அந்த டீம் செலெக்ஷனும் வந்துட்டு பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகே காய்ஸ், தட்ஸ் இட். ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எம்ஐக்கு என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா 6வது கப்பு லோடிங்னு சொல்லியிருக்காரு. ஒரு பயங்கரமான கால் பண்ணியிருக்காரு ஏகே. ஸோ தேங்க்யூ ஏகே, தட்ஸ் இட். தேங்க்யூ. நம்ம கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி உங்களோட கருத்துங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.